ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஒரு ரெஸ்யூமை எப்படி ஆன்லைனில் மொபைல் ஆப் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணோம். அது என்ன ஆப்னா இன்டெலிஜென்ட் சிவி அப்படின்ற ஒரு ஆப்பு. இந்த ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப் தான் அந்த ஆப்பு. இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களோட ரெஸ்யூம் நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரெஸ்யூமை நீங்களே வந்து ஆன்லைன் மூலயமா ரொம்ப ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட லாங்குவேஜ் கேட்கும். லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. ஓகே, நோட்டிஃபிகேஷன் நோ கொடுத்துருங்க. அது உங்களோட விருப்பம். நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுக்குறீங்களோ அது கொடுத்துடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதுதான் வந்து அந்த இன்டெலிஜென்ட் சிவி பேஜோட ஃப்ரண்ட் பேஜு. இப்போ இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான். நீங்கள் வந்து இந்த க்ரியேட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட சிவியில் இந்த விஷயம் எல்லாம் ரொம்ப 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 முக்கியம். இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ், ரெஃபரன்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் இன்னும் நம்மளுக்கு எதாவது வேணும்னா இந்த ஆட் மோர் செக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா இதில் இல்லாத விஷயத்த நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு உங்கள் நேம் நீங்கள் கொடுக்கணும். இப்போது நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதுக்காக ஒரு நேம் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இனிஷியல் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அட்ரஸ். உங்களோட அட்ரஸ் என்னன்றதை நீங்கள் தெளிவாக கொடுத்துக்கோங்க. மறக்காமல் உங்கள் அட்ரஸ் கொடுக்கும்போது பின்கோடு கொடுத்துருங்க. பின்கோடு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பின்கோடு கொடுத்துருங்க. ஓகே, உங்கள் அட்ரஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களோட நீங்கள் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனீங்கன்னா இல்லை நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ப்ரமோட் ஆனீங்கனாலோ இல்லை உங்கள் இன்டர்வியூ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த மெயில் ஐடிக்கு தான் வரும். அதனால் இந்த மெயில் ஐடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் இதை கரெக்டாக உங்களுக்குன்னு செல்ஃபாக ஒரு மெயில் ஐடி புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் ஓகே. அந்த மெயில் ஐடி வந்து நீங்கள் உங்களோட இன்டர்வியூ பர்பஸ்க்கு ஜாப்க்காக மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர் எப்பயுமே அவைலபிளாக இருக்கிற நம்பராக பார்த்து கொடுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு காலையில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனது எல்லா விஷயமே அதுக்கு தான் வரும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஏதோ ஒரு நம்பர். ஓகே கொடுத்தாச்சு. இப்போது உங்களோட ஃபோட்டோ
இந்த ஃபோட்டோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோவோட சாஃப்ட் காப்பியை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். ரொம்ப கிளியர் பேக்ரவுண்டில் தெளிவாக இருக்க ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். இந்த சென்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு, நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு கார்ட்டூன் ஃபோட்டோ ஒன்று நான் கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் சும்மா ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார்ட்டூன் ஃபோட்டோ ஒன்று கொடுக்குறேன். ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்கு தான் இதை கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட ஃபோட்டோ என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, இது எல்லாமே கொடுத்துட்டு இங்கே சேவ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தோடனே நம்மளோட பர்சனல் தெரிஞ்சது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். இது மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில் வரும். இந்த எஜுகேஷன் டீட்டெயிலில் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் 1 இருக்குங்களா. இப்போ நீங்கள் 10th முடிச்சிருப்பீங்க, 12th அப்புறமா டிகிரி முடிச்சிருப்பீங்க. இதில் எப்படி ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் போடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட டிகிரியை கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு கொடுத்துட்றீங்க. உங்களோட கோர்ஸு, உங்களோட டிகிரி இது கொடுத்துட்றீங்க. அடுத்து உங்களோட யூனிவர்சிட்டி பேர், அப்புறம் உங்களோட கிரேட் இல்லைன்னா ஸ்கோர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து உங்களோட கிரேட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா உங்களோட கிரேட் ஸ்கோர் உங்களோட ரீசண்டான மார்க் ஷீட்டில் உங்களோட சிஜிபிஏ, அதாவது குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட், இது வரைக்கும் நீங்கள் எடுத்த கிரேட் ஸ்கோர் இருக்கும். அந்த கிரேட் ஸ்கோரை இங்கே நீங்கள் கொடுக்கணும். இப்போ சப்போஸ் இந்த வந்து ஒரு 85% அப்படின்னா 85% நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து இயர், இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களோட இயர் வந்து எப்படின்னா நீங்கள் எப்போ காலேஜ் ஜாயின் பண்ணீங்களோ அப்போலேருந்து இப்போ நீங்கள் ஃபைனல் இயரில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இல்லை நான் வந்து பாஸ்ட் அவுட் ஆகிட்டேன், இந்த வருஷத்தில் நான் பாஸ்ட் அவுட் ஆகிட்டேன் அப்படின்னா அந்த பாஸ்ட் அவுட்டான இயர், நீங்கள் எந்த வருஷம் டிகிரி முடித்து வெளியே வந்தீங்களோ அந்த இயர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ரெஸ்யூம் எக்ஸாம்பிள் கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து அவங்க எப்போ ஜாயின் பண்ணாங்க அப்படின்றது, எப்போ முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஆட் கொடுத்துக்கோங்க. ஆட் கொடுத்தோன்னே எஜுகேஷன் 2 கேட்கும். இதில் வந்து உங்களோட 12th ஸ்டாண்டர்ட், அதாவது ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி, அதுக்காக நான் ஹெச்எஸ்சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஸ்கூல், நீங்கள் எந்த ஸ்கூலில் உங்கள் டிகிரி பண்ணீங்களோ, உங்களை ஸ்கூலிங் பண்ணீங்களோ அது கொடுங்க. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொடுத்துட்டு உங்கள் ஸ்கூலோட ஊர் பேர், எந்த ஊரில் நீங்கள் முடிச்சிங்களோ அந்த ஊர் பேர். ஓகே, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். கொடுத்துருங்க. அடுத்து கிரேட் ஸ்கோர், நீங்கள் இந்த கிரேட் ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களோட பர்சன்டேஜ் டீட்டெயில் என்னவோ அது இங்கே போட்டுக்கோங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட், இப்போ 12th கொடுக்குறீங்க. 12th வந்து உங்களோட மார்க் பார்த்திங்கன்னா 599 எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நீங்கள் செக்யூர் பண்ண மார்க்கு டிவைடட் பை உங்கள் டோட்டல் மார்க்கு 600 அப்படின்னா 599 டிவைடட் பை 600 அப்படின்னு போட்டிங்கன்னா, போட்டுட்டு இன்ட்டு 100 அப்படின்னு கேல்குலேட்டரில் போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 99% அப்படின்னு வருதுன்னா இதுதான் உங்களோட வந்து 12th ஸ்டாண்டர்ட் பர்சன்டேஜ். இது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்.
நீங்கள் உங்களோட மார்க் என்னவோ அதை இங்கே மேலேயும் உங்களோட டோட்டல் மார்க்கு, அதாவது டோட்டல் மார்க்கு கீழே இன்ட்டு பர்சன்டேஜுக்காக 100 பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் இந்த மாதிரி வரும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போடுங்க, தப்பு பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்ம இங்கே கிரேட் ஸ்கோர் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன், அதனால் நான் 99 அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இயர், நீங்கள் எந்த வருஷம் 10th முடிச்சிங்க 12th முடிச்சிங்க அப்படின்றது 2022 முடித்து இம்மிடியட்டாக நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ இது வந்து உங்கள் 12th குவாலிஃபிகேஷன். அடுத்து வந்து உங்கள் 10th குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணோம். அதே மாதிரி கோர்ஸில் போயிட்டு எஸ்எஸ்எல்சி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. தென் ஸ்கூல் அதே ஸ்கூல் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதே ஸ்கூல் நேம் கொடுத்துக்கோங்க. இல்லை வேறு ஸ்கூல்லேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துருந்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பேர் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்கூல் நேம் கொடுத்தாச்சு. இப்போ இங்கேயும் வந்து உங்களோட கிரேடு ஸ்கோர் என்னன்னு கேட்குது, இந்த இடத்துல கேட்குது பாருங்கள். இப்போ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் 10th சப்போஸ் 10th வந்து நான் வந்து டோட்டல் மார்க்கு 500க்கு எங்களுக்கு எக்ஸாம் இருந்தது, அதை நான் வந்து 499 எடுத்தேன் சார். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 499 எடுத்தேன் அப்படின்னா நீங்கள் எடுத்த மார்க் வந்து மேலே உங்களோட டோட்டல் மார்க்கு கீழே போட்டு டிவைட் பண்ணிவிட்டு இன்ட்டு 100ல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேல்குலேட்டரில் வரும். அதுவும் ஒரு 99% அப்படின்னா உங்களோட 10th ஸ்கோர் வந்து 99%. அதே மாதிரி உங்கள் மார்க் 300, 400, 450 என்னவோ அது மேலே டோட்டல் மார்க்கு கீழே இன்ட்டு 100 போட்டிங்கன்னா அந்த வேல்யூ வரும். உங்களோட ஸ்கோர் என்னவோ அது இங்கே கொடுத்துக்கோங்க, 99% கொடுத்தாச்சு. அடுத்து இயர், நீங்கள் எந்த வருஷம் 10th முடிச்சிங்க, 2020ல் முடிச்சிருப்பீங்க. ஏன்னா நம்ம அதை பேஸ் பண்ணி தான் போகிறோம். இது முடித்தோடனே மறக்காமல் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு பட்டன் இருக்குது.